நடிகர் ஜோசப் விஜய் ப்ரோ, உங்களுக்காக தான் அந்த பதிவு. நீங்க நேற்று காஞ்சிபுரத்தில் பேசின பேச்சை வச்சு, அந்த கூட்டத்தில் பேசின பேச்சை வச்சு 1000 விமர்சனம் பண்ண முடியும். ஆனா எங்களுக்கு வேலை அது இல்லை ப்ரோ. நிறைய வேலை இருக்கு. நீங்க என்டிஏ கூட கூட்டணி வைங்க, தனியா நில்லுங்க, முதலமைச்சர் ஆகாம போங்க, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஆனா அந்த கூட்டத்தில் பேசும்போது போற போக்குல எங்களுக்கு கொள்கை இல்ல, எங்களை தற்குறி அடிப்படை அறிவில்லை அப்படின்னு கேலி கிண்டல் பண்றாங்க. எங்க கொள்கைன்னு என்ன தெரியாதா? சிஏஏ வந்தப்ப நாங்க எதிர்த்து போராடலையா? நீட் தேர்வு வந்தப்ப நாங்க எதிர்த்து போராடலையா? எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு தெரியாதா அப்படின்னு போற போக்குல சிஏஏ பத்தியும் நீட் தேர்வை பத்தியும் அடிச்சு விட்டுட்டு போறீங்களே ப்ரோ. இதை கேள்வி கேட்காம இருந்தா சரியா இருக்குமா? சிஏஏல என்ன ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க. என்ன பிரச்சனை? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டுல இருந்து 2014க்கு முன்னாடி மதத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கு இங்க குடியுரிமை வழங்கலாம். இது சட்டம். 2000 பேர் கலந்துக்கிற, அது உங்க கட்சியில கலந்துக்கிற நிர்வாகிகள் மட்டும் வரக்கூடிய அந்த கூட்டத்துக்கு எதுக்கு ப்ரோ காலேஜ் சுத்தியும் தகர சீட்டல் அடிச்சு அவ்வளவு வரை பாதுகாப்பு கொடுத்தீங்க, பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணீங்க? உங்களுடைய கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது தானே? அப்படி 2000 பேர் கலந்துக்கிற ஒரு சாதாரண ஒரு சினிமா நடிகர், ஒரு கட்சியினுடைய தலைவர், உங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு அறிவு வேலை செய்யும் போது, இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை பத்தி இந்த மத்திய அரசாங்கம் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. இதுல உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? அந்த சிறுபான்மையினர் யாரு? இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், உங்க மதத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள், இஸ்லாம் மதத்தால பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல பாதிக்கப்படவே இல்லையா? அதனாலதான் அவங்களுக்கு இங்க வந்தா குடியுரிமை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீட்டுக்கு வருவோம். நீட்டில் என்னதான் ப்ரோ பிரச்சனை? எவனை பாரு நீட்டுன்னு என்ன பிரச்சனை? அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிக்கிற சதவீதம் அதிகமா இருக்கு, தெரியுமா தெரியாதா ப்ரோ? 50 லட்சம் ரூபாய் இருந்தா தான் மருத்துவ சீட்டு வாங்க முடியும் அப்படின்னு இருந்த சூழ்நிலை இன்னைக்கு சாதாரண ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய டீ கடை வச்சு நடத்துற டீ கடையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியினுடைய மகன் கூட மருத்துவ படிக்க முடியுங்கிற சூழ்நிலை நீட்னால வந்திருக்கே இல்லையா? கொஞ்சம் படிங்க ப்ரோ. உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க ப்ரோ. சும்மா அடிச்சு விட்டு போகாதீங்க. நீட்டு, சிஏஏன்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திமுக வந்தவன் போனவன் எல்லாம் பேசின மாதிரி இந்த தேஞ்சு போன ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி அதையவே பேசிட்டு இருக்கிறீங்களா ப்ரோ? கடைசியை கேட்கிறேன், நேரடியாக கேட்கிறேன், உங்களுடைய கொள்கையே இவ்வளவுதானா ப்ரோ? இதுக்கெல்லாம் அவனுங்களே ஏற்கனவே கூப்பிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு ப்ரோ புதுசா வர வேண்டியது இருக்கு? எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்றீங்களா ப்ரோ? நீங்க ஒரு ஸ்கூல் நடத்துறீங்களா இல்லையா? அந்த ஸ்கூல்ல உங்க ரசிகர்களுக்கு, உங்க ரசிகர்களுடைய குழந்தைங்களுக்கு எத்தனை பேருக்கு ப்ரோ நீங்க இலவச கல்வி கொடுத்துட்டு இருக்கீங்க? சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறீங்களா இல்லைங்களா? நடத்துறீங்க தானே ப்ரோ? சிறுபான்மையினர் பேர்ல இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சமா முட்டு கொடுங்க. 2026ல அவங்க ஓட்டின் மூலமா உங்க மேல எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னு ஓட்டின் மூலமா 2026ல அவங்க காமிப்பாங்க. அப்ப தெரியும் அந்த வலியும் வேதனையும். என்ன பண்றது? பின்னாடி தெரிஞ்சோ தெரியாமோ சினிமா முகத்தில் லட்சக்கணக்கான இந்து அப்பாவி இளைஞர்கள் ஏமாளிகள் கூட இருக்காங்கல்ல, அந்த தைரியத்தில் அந்த ஆணவத்தை பேசுறீங்க.